இந்த ஜூன் மந்த்தில் எனக்கு ஒரே ஒரு நாள் வெற்றிலை தீபம் போடுற வாய்ப்பும் சில நாட்கள் மட்டுமே ஈவினிங்காக விளக்கு போடுற வாய்ப்பும் மட்டும்தான் கிடச்சது. பிகாஸ் நான் இந்த மந்த்து ஃபுல்லாகவே நிறைய ப்ரைடல் ஒர்க்ஸ் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு கிடைக்கல. கிடைக்கிற வாய்ப்பை எப்போவுமே நான் பயன்படுத்திக்குவேன். நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் வந்துட்டு ஈவினிங் டைமில் மறக்காமல் போட்டுருவேன். ஸோ இந்த வகையில் போன செவ்வாய்க்கிழமை நான் வந்துட்டு வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். அதை தான் ஒரு சின்ன கேப்ஷன் வந்து எடுத்திருந்தேன். ஸோ சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு அடுப்பில் இந்த மாதிரி பாத்திரம் வச்சு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி செவ்வாய்க்கிழமைகளில் நான் வந்துட்டு சக்கரை பொங்கல் வச்சுருவேன். ஒரு சில நாட்களில் மட்டும்தான் பண்ண முடியாது. 8 to 9 செவ்வாய் ஹோரையில் நான் வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நான் பொங்கல் பால் மட்டும் நைவேத்தியமாக வச்சுட்டு முருகக் கடவுளுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, நான் பஞ்சகவ்ய விளக்கு புதுசாக வச்சுருக்கேன். வாரம் இதுக்கு மேலே பஞ்சகவ்ய விளக்கும் ஏற்றி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சிம்பிளான ஒரு குட்டி விளாக் பிடிச்சிருந்தா